Hi friends, welcome to Hi-Inno. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட்டான ரெசிபிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஹல்வா. கேரட் ஹல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 3/4 கிலோ கேரட் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா அதை காய் சீவிறதுனால நல்லா பொடியாக சீவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை நம்ம ஒரு குக்கரில் வேக வைக்கலாம். நம்ம சீவி வச்சுருக்க அந்த கேரட்டை குக்கரில் சேர்த்துருங்க. கேரட் குக்கரில் சேர்த்துட்டோம். இதோட 200 ml பால், கெட்டியான பாலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கேரட் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பால் ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம். இதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேண்டாம் அப்படின்னா ஃபுல்லாகவே பாலையை ஊற்றி நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4 ஒரு 5 விசில் நல்ல ஒரு குழைய வேக விடுங்க. வெயிட் போட்டுருங்க. ஒரு 5 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போயிட்டு நம்ம அந்த விசில் வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கேரட் வந்திருக்கு. அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அந்த சூட்டோடு இருக்கும்போதே நீங்கள் மசிக்கும்போது நல்லாவே மசிஞ்சிடும். நல்லா அந்த கரண்டி வெயிட்டான ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டாச்சு. அதில் என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஊற்றணும் இல்லையா, அது என்ன அப்படி கொஞ்சம் தெரியுது. அதுக்கு ஒரு நாள் சுண்டுட்டோம். அது வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சு அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. அந்த கேரட்டோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா தான் அந்த இனிப்பு நல்லாயிருக்கும். இப்போது 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லோரும் ஜென்ரலாக ஒயிட் சுகர் சேர்ப்பாங்க. அதை நான் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் பொடிச்ச நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கோம். 100 கிராம், அதாவது 3/4 கிலோ கேரட்டுக்கு 100 கிராம் பொடிச்ச சர்க்கரை. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெல்லத்தை ஆட் பண்ணதுமே கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அதுவும் ட்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அந்த வெல்லம் கேரட்டோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. ட்ரையாகவும் கொஞ்சம் ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துப்போம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு வறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்பூன் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நெய் சூடாயிடுச்சு. அதோட ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு அதை சேர்த்து லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த முந்திரி கலர் மாறுது, அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, நாட்டு சக்கரை போட்டு கேரட் வேக வச்சு அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக நான் சுகர் சேர்த்து ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலரி விடுங்க. இப்போ 100 கிராம் நெய் எடுத்தேன் இல்லையா, அதில் மீதி இருக்கிற நெய்யை, முந்திரி பயிர் வறுத்தது போக மீதி இருக்கிற நெய்யை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஊற்றின அந்த நெய்யும் அந்த கேரட் அல்வாவும் தனித்தனியாக வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் பார்த்தீங்கன்னா நல்லா தனியாகவே வர்றது தெரியும் உங்களுக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சூடான ரொம்ப சுவையான கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.